திரு கல்யாணசுந்தரம், நடவடிக்கை ஓரளவுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்னும் வேறு மாதிரியான ஒரு அணுகுமுறை அவசியம். கிராஸ் ரூட்லேருந்து இந்த பிரச்சனையை கையாளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வை, முதலமைச்சருடைய வாக்குறுதி, சில நடவடிக்கை எடுத்திருக்காரு, பேரவையில் அது உறுதியாக சொல்லியிருக்காரு, என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு சில இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. வணக்கம். இதில் என்ன மாதிரியான உறுதிமொழியை நம்முடைய முதலமைச்சர் கொடுக்குறார்? அவர் நான் இதில் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன், அதிகாரிகளை இடமாற்றம் செய்திருக்கிறோம், சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம், இப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் நிவாரணம் அறிவிச்சு, இதையுமே செய்யாமல் இருப்பீங்களான்னு நான் கேட்குறேன். இதையுமே செய்யாமல் இருக்கலான்னு ஐடியாவில் தான் இருந்தீங்களா? இது செஞ்சது மாபெரும் சாதனைன்னு முதலமைச்சர் நினச்சிக்கிறாரா? குற்றச்சாட்டு என்ன? நீங்கள் இந்த சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் என்னென்ன வேலை செய்திருக்கிறீர்கள் என்று உங்களை இப்போ யாரும் கேட்கல. அதில் இருக்கிற குறைகளையே நாங்கள் சுட்டிக்காட்டி கொண்டு இருக்கிறோம். அது ஒரு பக்கம். இந்த குற்றம் நடைபெறுவதற்கு துணை போனது ஆளுங்கட்சி. முதலமைச்சருக்கு தெரிந்துதான் இந்த குற்றம் நடந்தது என்பதுதான் குற்றச்சாட்டு. நீங்கள் ஏற்கனவே மரக்காணத்தில் உயிர் பலிகள், கள்ளச்சாரா உயிர் பலிகள் இவங்க ஆட்சி வந்த பிறகு நடந்திருக்கு. முதலமைச்சருக்கு தெரிந்துதான் நடந்துன்னு எப்படி, எதன் அடிப்படையில் ஒரு குற்றச்சாட்டு? தெரியாது, எனக்கு தெரியாமல் நடந்துச்சு முதலமைச்சர் சொல்லுங்க. முதலமைச்சருக்கு தெரியலேன்னு அர்த்தம். இந்த விஷயம் தெரியல அப்படின்னு சொன்னால், இப்போ முதல் 2 பேர் அதை குடிச்சு இறந்து போகிறாங்க. அந்த இறந்த செய்தி வந்தோடனே கலெக்டர் தவறான தகவலை பகிர்ந்தார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஒரு செய்தியாளராக நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, ஏன்னா உங்கள் ஊடகங்கள் தான் அதை பேசுது. கலெக்டர் தவறான செய்தியை பகிர்ந்த உடனேயே அந்த இளவுக்கு வந்தவங்க அதை குடிச்சு செத்து போறாங்க. நான் கேட்கிறேன், உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? உளவுத்துறை செத்து போய்விட்டது என்பதை ஏற்கிறீர்களா? உளவுத்துறை செத்து போய்விட்டது. காவல்துறையின் அனுமதியோடு, காவல்துறைக்கு தெரிந்துதான் தொடர்ச்சியாக இந்த கள்ளச்சாராயம் அங்கே இருந்திருக்கிறது. எத்தனை ஆண்டுகளா? 2 வருஷமா தான் இந்த கள்ளச்சாராயம் விற்கிறாங்கன்னு சொல்றீங்க. 10 வருஷமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க சார் டேட்டாவை. எதுக்கு இந்த திமுகவை காப்பாற்றுறதுக்கு இந்த வேலை மீண்டும் மீண்டும் சொல்லி வச்சிருக்காங்க? நான் கேட்கிறேன், இதே செந்தில் பாலாஜி அவர்கள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வையினுடைய அமைச்சர் இருந்தபோது இவர் சட்டமன்றத்திலே பேசிய செய்தி இருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை மட்டும் சொல்லவில்லை, அதற்கு முன்னால் இருந்த கருணாநிதி அவர்களின் ஆட்சி 2 ஆண்டுகளத்தையும் சேர்த்து சொன்னார் என்றால் செந்தில் பாலாஜி சொன்ன செய்தி தவறு என்று பேசட்டும் முதலமைச்சர். சரிங்களா? அப்போ ஒரு அமைச்சர் உள்ள பொய் சொன்னார்னு அர்த்தமா? அமைச்சர் பொய் சொல்றாரா, சொன்னாரா, இல்லை முதலமைச்சர் சொன்னது பொய்யா? 2 பேர்த்துல ஒருத்தர் சொல்றது பொய் தானே, உண்மைக்கு மாறான செயல் தானே. உளவுத்துறைக்கு தெரிந்து, காவல்துறைக்கு தெரிந்து இது தொடர்ச்சியாக நடந்திருக்கிறது. காரணம், உள்ளூரிலே இருக்கிற ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர்கள் தான் இந்த வேலையை செய்கிறார்கள். இதை தடுக்கவே முடியாத நிலை இருந்தபோது இந்த கொலைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் அவர்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் வாய் திறந்து பதில் சொல்லி இருக்கிறாரா? ஓடி ஒளிந்து இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார் இல்லையா, ஓடி ஒளியலன்னு. ஓடி ஒளிந்து கொள்கிறீர்கள். கைது நடவடிக்கை பதில் சொல்லுங்க. கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நான் ஓடி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கேன், தனிநபர் விசாரணை ஆணையம் அமைச்சிருக்கேன், என்ன அப்படி சட்டப்பேரவையில் சொல்றேன். தனிநபர் விசாரணை ஆணையத்தினுடைய நோக்கம் என்ன? முதலமைச்சருடைய ட்வீட் பதிவு எடுத்து பாருங்க. ஆணைய அமைச்சர் அன்னைக்கு அவர் என்ன போட்டிருக்காருன்னு பாருங்க. இனிமேல் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கான பரிந்துரைகளை கொடுப்பதற்கு ஆணையம். அப்புறம் எதுக்கு சார் ஆட்சி? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அமைச்சர்? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இருக்கிற உளவுத்துறை? அப்புறம் உங்களுடைய காவல்துறையை வைத்து விட்டு உங்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அதற்காக அந்த காவல்துறையும் உளவுத்துறையும் முடங்கி போனதால் அதை கையிலே வைத்திருக்கிற முதலமைச்சர் முடங்கி போயிருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லை என்பதற்கான வெளிப்படையான சாட்சி இது. முதலமைச்சரினுடைய கவனக்குறைவால், முதலமைச்சர் அல்லது தெரிந்தோ தெரியாமலோ அவருடைய துறை சார்ந்து நடந்த பிழையால் 50க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகி இருக்கிறது. முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். இந்த குற்றச்சாட்டு பதில் சொல்லுங்க முதல்வர். ராஜீவ்காந்தி, ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் மட்டும் இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிருக்கு. இந்த விஷயத்திற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்கணும்னு சொல்லிட்டு கல்யாணசுந்தரம் சொல்றாரு. உங்களுடைய பதில் என்ன? மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய வெளிநடப்பினைக்கு கவனிக்க முடிஞ்சது. ஓடி ஒளிந்து விட்டார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று. இங்கே பழுத்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க, எத்தனையோ அரசியல் புரிதல் கொண்ட அரசியலர்கள் இந்த பேட்டியை பார்ப்பாங்க. துயரத்தோடு, மிகுந்த வலியோடு என்னுடைய நண்பர் கல்யாணசுந்தர் உட்பட இங்கே அத்தனை பேருமே இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்கும். ஓடி ஒளிந்து விட்டார்னாங்க. சபை கூடியதுன்னு அந்த சபையுடைய ப்ரொசீஜர் ஆரம்பித்தோடனே சபைக்கு வெளியில் சிரிச்சுக்கிட்டு தான் அதிமுக எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் வெள்ளை சட்டை, உங்கள் கருப்பு சட்டை, காலையில் எல்லாருமே நல்ல சாப்பிட்டு தான் உள்ள வர்றோம். எந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தையும் அதிமுக அறிவிக்கலை, எந்த கட்சி அறிவிக்கல. சபைக்கு உள்ளே வர்றாங்க. உள்ளவர்கள் போது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, உடனடியாக இது வாதிக்கப்பட வேண்டும் என. அவையுடைய சபாநாயகர் சொல்கிறார், விவாதிப்போம், உறுதியாக வாதிக்கிறோம், எந்த மாற்று கருத்து இல்லை, கேள்வி நேரம் முடிந்தவுடன் வாதிப்போங்கிறார். இது அவை எடுத்திருக்க முடிவு. அப்போ உண்மையான பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக விவாதித்திருக்க வேண்டும் என்று நம்பினால்
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? சரி, நேரத்தை சொல்லுங்கன்னு கேட்டிருக்கணும். அதற்கு மாறாக அமளி செய்தவுடன் வெளியேற்றப்படுகிறார்கள். கேள்வி நேரம் முடிந்து மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன கேள்விக்கும் சேர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் பதில் சொன்னார். ஒளிந்து கொண்டான்னு சொன்னாங்கல்ல, இந்த நாளை நீ வரலாற்றை யாரும் மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சாத்தாங்குளம் படுகொலை நிகழ்த்தப்பட்ட நாள் இன்னைக்கு ஜூன் 21. 2 பேர் வியாபாரிகளை போய் பெருமரியாதைக்குரிய ஐயா பழனிசாமி அவங்க ஆட்சியில் அடித்து கொலை செய்யப்பட்ட நாள் இந்த நாள். இது குறித்து சட்டமன்றத்தில் திமுக பேசின போதும், பொது இயக்கங்கள், எத்தனையோ பொது உடைமை இயக்கங்கள் தெருவில் இறங்கி போராடிய பின்பும் அன்றைய முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, வைத்து வெள்ள செத்து போனாங்கன்னாங்க. சிபிஐ விசாரணை வேணும் நாங்கள் கேட்டோம், அதை அரசு அறிவிக்கலை. நீதிமன்றத்தில் போய் வாங்கினோம், பொதுமக்கள்லாம் சேர்த்து வாங்கினோம். அப்படி நாங்கள் பொறுப்பற்ற முறையில் பதில் சொல்லாமல் இல்லை. இங்கே மரியாதைக்குரிய மூத்த அதிகாரி பலச்சந்தர் சொன்னது தான். இது வந்து என்ன கற்றுக்கிட்டாங்க? நேற்றுலேருந்து ஊடகங்களை பார்த்துட்டே இருக்கேன். பெருமரியாதைக்குரிய எங்களுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேட்டியை வைத்துக்கொண்டே அவர் சொல்லிட்டார் போய் சொல்லிட்டாருன்னு மிக தவறான தகவல். பேட்டியில் சட்டமன்ற உரை ஒரு உரை, அந்த உரையை கட்டன் காப்பி பேசுகிறாங்க. அவர் கூட பேசுகிற போது வழக்குகள் எவ்வளவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒப்பீட்டளவில் கடந்த 12 ஆண்டுகளில் மற்ற மாநிலங்களில் இருக்கிற வகையில் தமிழ்நாட்டில் குறைவு என்று பதிவு செய்திருக்கிறார். ஒன்று, நீ கேட்டீங்களே அப்போ அதிமுக ஆட்சியில் இல்லையான்னு. உலகம் முழுக்க கள்ளச்சாராயங்கிற இஷ்யூவில் இந்த 6 மாதம் மட்டும் 4,61,000 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. கடந்த 4 ஆண்டுகள் எடப்பாடி ஆட்சியில் எத்தனை லட்சம் வழக்கு தெரியுமா? 19 லட்சம் கள்ளச்சாராய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ கள்ளச்சாராயம் விற்காம தான் பதிவு செஞ்சாங்களா? மரணம் நிகழவில்லை, அதனால் அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். மரணம் நிகழ்ந்தனால் நாங்கள் பதில் சொல்கிறோம். அப்போ சமூக நோயில் பிரயோடிப்பு இருக்கிற ஒன்றை கள்ளச்சாராயமே விற்கலைன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்னா, நான் அந்த விவாதத்தில் வந்து நாங்கள் 2 காதலையும் பொத்தி கொண்டு அமைதியாக மௌனமாக இருப்பே தவிர இந்த நேரத்தில் எங்களுக்கு பதிலில்லை. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஒப்பீட்டளவில் திமுக ஆட்சியானா எங்கள் கையில் இவ்வளவு மரணம் சொல்லிக்கிற அதை வைத்துக் கொண்டு பேசுகிற நேரம் இந்த நேரம் இல்லை. நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இதை தக்க நடவடிக்கையோடு உளவுத்துறை தடுத்திருக்க வேண்டும். உடனே நம்பர் சொல்றாரு. அப்போ ஃபெயிலியர் ஆச்சுங்கிறார்ல. அப்போ இந்த 4,61,000 வழக்கு தாக்கல் செஞ்சாங்கல்ல காவல்துறை. அவ்வளவு வழக்கு பதிவு செஞ்சும் 8 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க மரக்காணம் சம்பவத்தில். ஆனால் உயிரிழப்பு அப்படின்றது ஏற்க முடியாது. மிகவும் கொடூரமான, இன்னும் சொல்ல போனால் இதுபோல் சம்பவம் என்ன படிப்பைய இன்னும் பதறுது. இன்னைக்கு 47 நீங்க போடுறீங்க, 50 பட்டியல் வருது. இன்னும் பதறுது. 114 பேர் இருக்காங்களே, வந்துடக்கூடாது. அந்த பதட்டம் ஒரு அரசியல்வாதியாக ஒரு பொதுஜனத்தை நேசிக்க எல்லாருக்கும் உண்டு. இந்த பதட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கு, எதுக்கு தலைவருக்கு இருக்கு. இந்த மாட்டுக்கு சொல்ல இது முன்னாடியே இருந்திருந்தா நீங்க சொன்னாங்கல்ல, ஏன் உளவுத்துறை என்ன பண்ணுச்சுன்னு? உளவுத்துறை சரியாக மற்ற இடங்களில் சரியாக இருந்ததால் தான் 4,61,000 வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு நிறுத்தப்பட்டாங்க. இவர் சொல்றாங்களே மரக்காணத்துக்கு இருந்து என்ன பாடம் கட்டுறாருன்னு மிக தெளிவாக சொல்றோம். நான் ஒரு தனிப்பட்ட திமுக ஸ்போக் பர்சன் இல்லாமல் சொல்றேன். இந்த ஆட்சி மரக்காணத்தில் கைது செய்த அதிமுகவுடைய கிளைச்சாளர் ஆறுமுகத்தை என்கவுண்டர் போட்டிருந்தா இன்னைக்கு இந்த தைரியம் இந்த யாருக்கு? சின்ன கண்ணா இந்த அக்யூஸ் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நான் இல்ல, நான் அது என்ன மனித உரிமை இதெல்லாம் நான் வர்றேன். இல்ல என்கவுண்டரை எந்த இடத்துலயும் நியாயப்படுத்த முடியாது. எந்த இடத்துலயும் நியாயப்படுத்த முடியாது. என்ன காரணமா இருக்கட்டும், சட்டம் இருக்கு, சட்டத்தின் ஆட்சி நடக்குது, அதன் அடிப்படையில் தான் எல்லாமே அணுகப்பட வேண்டும். அவ்வளவுதான். இந்த இதுல அப்ப அதிமுகவை சேர்ந்தவர் மரக்காணத்தில் தவறு செய்தார் என்பதற்காக ஒட்டுமொத்த அதிமுகவை நாங்கள் குறை சொல்லல. நாங்கள் வந்து இது திமுகவாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை போல் நான் தான் தோன்றித்தனமாக பதில் சொல்ல நாங்கள் விரும்பல. எங்களை பொறுத்தளவில் இது அந்த இடத்துல அந்த உளவுத்துறை ஃபெயிலாக இருக்கிறது. அதற்குத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்டு என்ன செய்திருக்கோம். இன்னைக்கு உள்துறை அமைச்சர்கள் போயிருக்காங்க, டிஜிபி போயிருக்காங்க, 3 அமைச்சர்கள் போயிருக்காங்க. உடனே நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா, நேற்று நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அங்கே போயிட்டு மருந்துகள் இங்கே வரலன்றார். அங்கே நேற்று வந்ததா இல்லையா? மக்கள் குற்றச்சாட்டு வச்சாங்களா மருந்துகள் பாதிக்கப்பட்ட நேற்று? அதாவது மதுவை அருந்தியவர்கள் 32 பேர் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அவரை தேடி பிடித்து காவல்துறையும் மருத்துவர்களும் சிகிச்சை கொடுத்தாங்க. இது நடந்ததா இல்லையா? எதிர்க்கட்சி தலைவருடைய விமர்சனம் அப்படின்றது ஒரு கேட்டலிஸ்ட். பிரச்சனையை உடனடியாக தீர்ப்பதற்கு அரசு அப்படின்றது ஒரு கேட்டலிஸ்ட். எல்லாமே அரசியலா பாக்குது. இல்ல, அதுல அரசியல் இருக்கிறது. நான் இப்பவும் சொல்றேன், எதிர்க்கட்சி தலைவராக அந்த இடத்துல போய் அவர் நின்றது பாதிக்கப்பட்ட பக்கம் என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு வழிவகுக்கும். ஒரு ஆரோக்கியமான விமர்சனத்தை எங்கள் மீது வைத்திருந்தால் அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ல கடமையும் பொறுப்பு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அரசியல் இருப்பது முழுக்க வன்மம் தான். இந்த அரசு வன்மம் மட்டும்தான் அவர்கள் இருக்க முடிய ஆரோக்கியம் வாதம் இல்லை. நேற்று தமிழ்நாடு முழுக்க அதிமுகவோட ஐடிவிங் என்ன செஞ்சுன்னா, எல்லா ஹாஸ்பிட்டலும் இந்த மருந்து இருந்துச்சு. ஒரு போலியான பிரச்சாரத்தை செய்தது. மருத்துவத்துறை அமைச்சரும் செக்ரட்டரி விளக்கம் கொடுத்த பின்னால் அமைதியாக வித்ரா பண்ணிட்டாங்க. இன்னைக்கான பதில் வரல. நேற்று பண்ண பிரச்சாரம் பதில் வரல. சொல்லிருக்கமா இல்லையா?